ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஆட்டோ கைப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:41 ஆகுது. சும்மா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. டியூட்டி எதுவும் வரல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, நமக்கு வந்து டியூட்டி வந்துருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 1:31. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கேஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, முட்டை, அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க மக்களே. அதுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டு மீரா மார்ட் இருக்குல்ல, அதை நோக்கி தாங்க நம்ம இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம் மக்களே. இந்த மவுண்ட்டில் இந்த கருப்பு கலர் வேறு அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது மக்களே. அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வேறு மவுண்ட்டு தான் வந்துட்டு இன்னும் இந்த மாதம் வாங்க முடியாது. இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மக்களே வாங்கணும் நம்ம. ஓகே மக்களே, நான் மீரா மார்ட்டில் போய் ஜாமான் வாங்கிட்டு அடுத்து அங்கே ஏஸ் வாங்க போவேன். அந்த கடையை நம்ம இது வரைக்கும் காட்டினதில்ல, அந்த கடையை நான் காட்டுறேன். அதோடு வந்துட்டு இங்கே வந்துட்டு உள்ள டிவி, வாஷிங் மிஷின் அதெல்லாம் வந்துட்டு நிறையா இது வித்தியாசமாக விலை கம்மியாக இருக்கும். அதையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் வந்தாச்சு. உள்ளே போய் பார்க் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, மொபைல் வந்துட்டு வெயில்னால வந்துட்டு அப்பப்போ ஆஃப் ஆகிடுதுங்க. ரொம்ப இதாக இருக்குங்க மக்களே. உள்ளே வந்தாச்சு. இந்த இருக்கு பாருங்க மக்களே, டிவி 1500 ரியாலு, 70 இன்ச்சு டிவி, ஜிவிசி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. இந்த மினியேச்சர் ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது பார்க்க. எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. டபுள் டோர் இருக்குங்க சின்னதுலேயே. அதான் வந்துட்டு அல்டிமேட்டு. 350 ரியால் 7 கிலோ வாஷிங் மிஷினு. அப்படியே நம்ம சேனலில் கிட்ஸையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பொம்மையெல்லாம் பாருங்கள் மக்களே, வேறு லெவலில் இருக்குல்ல. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய பொண்ணுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. 35 ரியால் பாருங்கள் மக்களே, வேறு லெவலில் இருக்குதுல்ல. இந்த பொம்மை வந்துட்டு வெறும் 27 ரியால் தான் மக்களே. அழகாக இருந்துச்சு. உள்ளே நிறையா சின்ன சின்ன கப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பாய் பேபிக்கு வந்துட்டு பைக்கு, மினி பைக்கு 600 ரியால் இதோட காஸ்ட்டு. ஓகே மக்களே, அப்படியே நம்ம டியூட்டியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தான் வாங்கினது. டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது பாருங்கள் மக்களே. ஆனால் வேறு வேலை. நம்ம வாங்கினது ஃபக்கியாங்கிற பிராண்டு 12 ரியால். அப்புறம் கேக்கு பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு, பீஸ் கேக், அதனால் வாங்கினது. இது வந்துட்டு 4 ரியால் மக்களே, வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே மக்களே, வாங்கியாச்சு. தக்காளி, மிளகா எல்லாமே வந்துட்டு வாங்கியாச்சு. அடுத்து வந்துட்டு பிளாக் கேஸ் தான் வாங்க போகணும். கோச்சிக்காதீங்க மக்களே, தக்காளியும் மிளகாவும் வந்துட்டு நான் காட்டலாங்க. ஆளுங்க இருந்தாங்க, அதனால தான் வந்துட்டு வீடியோ எடுக்கல மக்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம வந்துட்டு பிளாக் கேஸ் தான் வந்துட்டு வாங்க போகிறோம். ஆமாங்க, சலாமலை இதுக்கு முன்னாடி வாங்கினோம்ல அதே இடம் தான் மக்களே. அப்புறம் வந்துட்டு நேற்று உள்ள வீடியோவில் வந்துட்டு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு, சவுதியில் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி வந்தேன், நான் வந்துட்டு ஏஜென்ட் மூலிமா அந்த கமிஷனை கொடுத்து அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணால் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இங்கே உள்ள தமிழ் கம்யூனிட்டியில் உள்ள பீப்புளெலாம் வந்துட்டு ஒரு குரூப்பாக இருந்து இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்காவது ஆள் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஆள் இல்லை தேவைப்படுது அப்படின்ட்டிங்கன்னா அது மூலிமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மக்களே. அது மாதிரி வந்துட்டு பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே வச்சு நான் இது பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு இதில் ஒரு வண்டி இருக்குதுல, என்னதுன்னு சொல்லிட்டு தெரியுதா? காங்கிரீட் வந்துட்டு ஃபில் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள் ஒரு பைப் லைன் வந்துட்டு ஃபுல்லாக போதுங்க. அப்படியே அழகாக வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே. ஓகே மக்களே, கடைக்கு வந்தாச்சு. கடையில் போய் நான் வந்துட்டு பிளாக் கேஸ் வாங்கிட்டு, இந்த கடையை வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டினதில்ல, அந்த கடையை நான் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன் மக்கள். இந்த பீஸா பேக் பண்ணுவாங்களே அதே மாதிரி தான் மக்களே. இந்த வந்துச்சு, கடைக்கு வந்தாச்சு. நான் உள்ளே வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பீஸா பேக் பண்ணுவாங்களே அதே மாதிரி தான் இந்த இருக்குது பாருங்கள் மக்களே. அவ்வளோதான் மக்களே, வாங்கியாச்சு மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நமக்கு டியூட்டியே அந்தளவு வரவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்துட்டு ஃபாஸ்டிங்கு. அதனால தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டியூட்டி அதிகமாக சுத்தமாகவே இல்லை மக்களே. இது வந்துட்டு ஒரே இதாக வாங்கிட்டு வந்தோம்ல, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு டியூட்டியும் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே, இப்போ வீட்டுக்கிட்ட போயிட்டு அடுத்து ஏதாவது டியூட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய்ட்டு கேட்க வேண்டியது தான் மக்களே. இந்த பாருங்கள், ஜாய்ஸ் பைக் டெலிவரி உள்ளது ஓட்டுறாங்க. இந்த பைக் டெலிவரி ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம் மக்களே. இங்கே வந்துட்டு நேற்று நைட்டு நம்ம மேடம் வந்துட்டு பிக் பண்ண போனோம்ல மேரேஜில், அப்போ வந்துட்டு பார்த்தோம் ஒரு ஏரியாவில் வந்துட்டு பைக் டெலிவரி பண்ணுறவங்க. அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மக்களை ஆர்டர் பண்ணுறதுக்காக. நைட் டயத்தில் பைக் டெலிவரி ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அதுவும் பகல் டயத்தில் செம்ம வெயிலாக இருக்குது. நமக்கு காரில் ஏசி போட்டு ஓடுறதே கஷ்டமாக இருக்குது. அப்போ பைக்கில்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நான் வந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். இன்றைக்கி இதுக்கப்புறம் டியூட்டி வர்றது டவுட்டு தான். அதனால தான் மக்களே, இதுக்கப்புறம் வர டியூட்டி நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகே மக்களே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எல்லோரும் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு சுத்தமாக டியூட்டியே வரல. சாயந்தரம் ஒரு 5:30 மணி போல் கபயானில் போயிட்டு எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நடந்தே நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு சுத்தமாக டியூட்டியே வரலங்க. நோன்பு திறந்ததுக்கப்புறமாவது வரும்னு நினைக்கிறேன். என்னான்னு சொல்லிட்டு தெரில, வெயிட் பண்ணால் தான் மக்களே தெரியும். ஓகே மக்களே, டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 8:31 ஆகுது. என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பம்கின் சீடும் பெப்சியும் வாங்கிட்டு சொன்னாங்க. அதுக்கு தான் இப்போ நான் வந்துட்டு போகிறேன். இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் மக்களே. மணி பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு 12:30 ஆகுது. டியூட்டி எதுவுமே வரவே இல்லை. அதான் வந்துட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டேன்.
நம்ம இந்த எய்த்தாப்பில் ஒர்க்கு நடக்கிறதுனால ஸ்ட்ரீட் லைட்லாம் எதுவுமே வேலை செய்யவே இல்லைங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்குதுங்க. அதான் மக்களே அப்படியே வீடியோ எடுத்து நம்மக்கும் எண்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணி 12:40 அவ்வளோதான் வண்டியை பார்க் பண்ணியாச்சு மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நாளைக்கும் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனால டியூட்டி சுத்தமாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி சுத்தமாக இல்லை அப்படின்ட்டிங்கன்னா நாளை மறுநாள் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் மக்களே. ஓகே.